வணக்கம். பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள். சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது? எத்தனை ஹெக்டேர் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. சிந்துவெளி நாகரிகங்களிலே மிக பெரிய பரப்பளவு கொண்ட இடமும் மொஹஞ்சதாரோ. அடுத்து, தேவதானம் எனப்படுவது எது? தேவதானம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. இதன் பெயர் தான் தேவதானம். மூன்றாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது எது? இப்பதான் சொன்னோம், சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது மொஹஞ்சதாரோ. சுமார் 200 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. அதே நேரத்துல சிந்துவெளி நாகரிகங்கள்ல இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஹரியானா மாநிலத்துல இருக்க ராக்கி ஹர்கி. அதுதான் இந்தியாவில் உள்ள மிக பெரிய பரப்பளவு கொண்ட சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வு இடம், அந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம். அடுத்து, ரிக் வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது எது? ரிக் வேத காலம், அதாவது முன்வேத காலத்துல சப்த சிந்து என்று அழைக்கப்படுவது எது? ஆரியர்கள் முதல்ல குடியேறிய பகுதி தான் இது. அந்த பகுதியில 7 நதிகள் பாயும். அதுக்கு பேர் தான் சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எது? சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு. இதை அவருடைய அமைச்சரான ஹரிசேனார் என்பவர் தான் வடிவமைத்தார். 33 வரிகளை கொண்டது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த குப்தர்களோட பத்தி சமுத்திரகுப்தரின் இதை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? பின்வருவனவற்றுல எது சரியா பொருந்தி உள்ளது அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்தது, மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம், பாகிஸ்தான்ல இருக்கிற லர்கானா என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சரி. ஹரப்பா சிந்து நதியில் அமைந்திருக்கிறது, ராவி நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. அப்ப இது தவறு. ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ள மான் கோமாரி என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து, லோத்தல் சரஸ்வதி ஆற்றின் துணையாரான போகோ ஆற்றங்கரையில தான் அமைந்திருக்கிறது. இது குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது, ராவி நதிக்கரையில் அமையவில்லை. அப்ப இது சரி. காலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்குது, காம்பே வளைகுடா தவறு. அடுத்து, புத்த மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? புத்த மத நூல்கள் பெரும்பாலும் பாலி மொழியில் தான் எழுதப்பட்டன. புத்த மதமே 2ஆக பிளவுற்றது, மகாயானம் ஹீனயானம். ஹீனயானத்துலதான் பெரும்பாலான மொழிகள் பாலி மொழியில் எழுதப்பட்டன. மகாயான புத்த மதத்துல 4ஆம் புத்த சமய மாநாட்டிற்கு பின்பு புத்த இலக்கியங்கள் பெரும்பாலும் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்துல. ஆனா மொத்தமா டோட்டலா கணக்கு பண்ணோம்னா புத்த மத நூல்கள் பெரும்பாலும் பாலி மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளன. அதே நேரத்துல மகாயான புத்த மத நூல்கள்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்து, புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன பயணி யார்? சீன அறிஞர் யார்? புத்த கல்வெட்டுகளை படிக்க யாரும் பாத்தீங்கன்னா சுன்சங் என்பவர் தான் 2 ஆண்டுகள் தங்கி கல்வெட்டுகளை படித்தார். சுன்சங். அடுத்து, தேவாரத்தை தொகுத்தவர் யார்? இந்த தேவாரம் என்பதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்து, மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டன? எதெல்லாம் உருவாக்கப்பட்டன ஹரப்பா நாகரிகத்தில் அந்த முத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்கற்கள், ஸ்டீடைட் என்று அழைக்கப்படுகின்றன. இதுலதான் அவங்க முத்திரைகள் செய்தார்கள். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார்? இந்த கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் யார்? அந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். இவர் தான் கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றினார். அதாவது முதல் புத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மொத்தம் 4 புத்த சமய மாநாடுகள் நடைபெறும். அதாவது முதல் புத்த சமய மாநாடு கிமு 483ஆம் ஆண்டு. இது அஜாத சத்ரு அவருடைய ஆட்சி காலத்துல இந்த முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்றிருக்கும். ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? இந்த ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னா வர்த்தமான அரசர்களில் பேரரசில் சிறந்த அரசரான அர்ஷர் தான் அந்த நூலை எழுதியிருப்பாரு. அர்ஷர் மொத்தம் 3 நூல்களை எழுதியிருப்பாரு. நாகானந்தம், ரத்னவாளி, பிரியதர்ஷிகா ஆகிய 3 நூல்களை எழுதியிருக்கிறாரு. யாரு? அர்ஷர். அடுத்து, மேல் கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக கிமு 800 இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. பின்வேத காலத்துலதான் இரும்போட பயன்பாடு அதிகமா இருந்தது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் ஏதோட சம்பந்தம் உடையது எதுன்னு பாத்தீங்கன்னா சாம்பல் வர்ணம் பூசிய மட்பாண்டம். சிந்துவெளி நாகரிகத்துல மட்பாண்டம் சிவப்பு கருப்பு வண்ணங்களை கொண்டது. அதே நேரத்துல ஆரியர்கள், அதாவது கிமு 1500 டு இந்த கிமு 600, இது ஆரியர் முன்வேத காலம் பின்வேத காலம் பண்ணுவாங்க.
இந்த வேத காலத்துல இருக்கிற பானையின் நிறம் பழுப்பு கலந்த சாம்பல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு, மொத்தம் 6 தானிய கிடங்கு இருக்குது. அதுல மிகப்பெரியது ஒரு தானிய கிடங்கு இருக்குது. அது கோட்டையின் எந்த பகுதியில் காணப்பட்டது? கோட்டையின் வடக்கு பகுதியில தான் வந்து இந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கீழே தரப்பட்டுள்ள 4 எந்த புத்த நூல் சகோதரர்களின் பாடல்? கீழே தரப்பட்டுள்ள 4 எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேரிகதா. தேரிகதா என்பதுதான் வந்து சகோதரிகளின் பாடல். பொறுத்துக. இபின் படுடா அவர் எந்த நாட்டு பயணி? மொராக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் அவர் வந்து எந்த நாட்டு பயணி? பாரசீக பயணி. நிக்கிட்டின் ரஷ்ய நாட்டு பயணி. நூனிஸ் என்பவர் போர்ச்சுகீசிய பயணி. அடுத்து கீழ்கண்ட துறைமுகங்கள் உள்ளது. குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகங்கள் எது? வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தாம்ரா லிப்தி. இந்த துறைமுகத்துலதான் வந்து குப்தர் காலத்துல வாணிபங்கள் நடைபெற்றன. தாம்ரா லிப்தி. கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருத்தப்படவில்லை? கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருத்தப்படவில்லை? பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம் சரி. முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம். உணவு தயாரிக்கும் நிலை சாக்லேத்திக் காலம். நகரமயமாகுதல் வெண்கல காலம். இது வந்து என்னன்னா முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம் அல்லது உணவு தயாரிக்கும் நிலை சாக்லேத்திக் காலம். அதுதான் வந்து சரியாக பொருத்தப்படவில்லை. அடுத்து சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார்? சமஸ்கிருதத்துல சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார்? அஸ்வகோஷர். ஏன் இந்த லெவல்ல வருது? ஈனயானத்துல பெரும்பாலும் எழுதப்பட்ட மொழிகள் வந்து பாலி. மகாயானம் அதாவது 4வது புத்த சமய மாநாட்டில இருந்து புத்த சமய நூல்கள் பெரும்பாலும் சமஸ்கிருத மொழியில் வெளிவந்தன. அப்போ சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். நன்றி.